இன்னைக்கு என்ன மகாநதி சீரியல்ல நடக்குது அப்படின்னா, காவேரி குமரன் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி பசுபதிய பார்க்க போகணும். விஜய் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி பசுபதியையும் நான் போய் பார்க்கணும். என்னால அதை ஏத்துக்கவே முடியல, தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குமரன் சொல்றாங்க, அது வேணாம் காவேரி அப்படிங்கிறாங்க. ஆனா காவேரி கேட்கவே இல்லை. நான் போய் தான் ஆகணும், போய் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி நான் வந்து கொடைக்கானல் போலான்னு இருக்கேன். நான் ஒரு வாரமா ரொம்ப அலைஞ்சிட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் நம்ம ஊர் கோயில், மலைகள் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே குமரன் சொல்றாங்க, நீ எப்படி அம்மாட்ட சொல்லிட்டு போவ? அம்மா ஏத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு. காவேரி சொல்றாங்க, நீங்க தான் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படியாவது நீங்க தான் வந்து அம்மாட்ட பேசி என்னை போக விடணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்புறம் காவேரி அம்மாவை பாக்குறாங்க. காவேரி அம்மாவை பார்த்து, அம்மா இனிமேல் எனக்கும் டீ வேண்டாம், எனக்கும் அக்காவை கொடுக்குற வர காப்பியே கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க அக்கா வந்து டீ குடிக்க கூடாது அப்படிங்கறதுனால. பாக்குறேன் டீ, இது எத்தனை நாளைக்குன்னு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இப்பதான் சொல்றாங்க, அம்மா நான் கொடைக்கானல் போலான்னு இருக்கேன், எனக்கு என்னமோ போல இருக்கு, நான் போய் அங்க போய் சுத்தி பார்த்துட்டு வரலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் போக கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு வழியா ஒத்துக்குவாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு. நீங்க எனக்கு கொடுக்குற பிரச்சனைக்கு நான் தான் போகணும், நீங்க போறேன்னு சொல்றீங்க அப்படிங்கிறாங்க காவேரி அம்மா. காவேரியும் குமரனும் வந்து இப்ப கொடைக்கானலுக்கு போக டிக்கெட் புக் பண்ணணும்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அவங்க பசுபதியை பார்க்க போறாங்க. இப்ப நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து, விஜய் கிட்ட சொல்லாமையே காவேரி கொடைக்கானல் கிளம்பி போயிருவாங்க. விஜய் வந்து குமரனுக்கு போன் அடிச்சு பார்த்துட்டு, எங்க காவேரி போனே எடுக்க மாட்டாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. உடனே குமரன், கொடைக்கானல் போயிருக்கு காவேரி, நீங்க உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் போனை கட் பண்ணிடுவாங்க. உடனே விஜய், இவ எதுக்கு சொல்லாம கொடைக்கானல் போனா, அதுவும் நம்ம கிட்ட கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப காவேரிக்கு போன் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. காவேரி எடுக்கவே மாட்டாங்க. மறுபடியும் விஜயும் கிளம்பி கொடைக்கானல் போவாரு. அங்க போனா கொடைக்கானல் போனே வெண்ணிலாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் வந்து விஜய்க்கு தெரிய வந்துடும். அத உங்களை வெளில கொண்டாடணும்னு தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க காவேரி. பாப்போம் அடுத்த கட்ட சீன் இப்படிதான் இருக்கும். உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.